ஸோ தெர் ஆர் ஸோ மெனி வேவ்ஸ், எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது மெடிடேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதில் வந்து நம்ம இப்போ ஒரு வழி பிராணான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிராணா அப்படிங்கிற அந்த மூச்சு வச்சு நம்ம அந்த மைண்டை வந்து அமைதிப்படுத்துறது, மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு போகிறது, அந்த மூச்சை வச்சு போகிறதுக்கு பேர் தான் பிராணயாமா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிராணயாமா பேசிக்கலி, பிராணயாமானா என்னென்னா நிறைய டெக்னிக்ஸ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் சிம்பிளாக பிராணயாமா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய மூச்சை வச்சு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு பேர் தான் பிராணயாமா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணயாமால இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் 3 தான். ஒன்று இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் அண்ட் ஸ்டில். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, இழுக்கிறது ஒரு டெக்னிக். ரெண்டாவது மூச்சை அப்படியே உள்ளே நிறுத்துறீங்க, யூ டோன்ட் நோ எக்ஸேல். ரெண்டாவது. மூணாவது மூச்சை வந்து வெளியில் விடுறீங்க. இது 3 தான் இருக்குது. ஸோ பிராணயாமா மீன்ஸ் இன்ஹலேஷன் அண்ட் கீப்பிங் இட் இன்சைட் அண்ட் தென் எக்ஸலேஷன். இவ்வளோ தான் பிராணயாமாவுடைய ஸ்டேஜஸ். இது நிறையா முறைகள் இருக்குது. அந்த முறைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் போக வேணாம். பேசிக்காக இதுதான். ஸோ இஃப் யூ கோயிங் டு இன்ஹேல், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இன்ஹேல் பண்ணுங்கள். தென் யூ ஜஸ்ட் கீப் இட் இன்சைட், கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் இருக்குங்க. தென் அகெயின் எக்ஸேல். இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம், கவுண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணாவே மைண்ட் வந்துடும். மைண்டை கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். திருப்பி மைண்டுக்கு எதுக்கு போகணும்? ஸோ பேசிக் திங் இதுதான். ஓகேவா? ட்ரை இட்.